SMAW செயல்முறையில் ஃபில்லட் பொசிஷனில் லிங்கில் வி பட் ஜாயிண்ட் ஆன் MS பிளேட் 10 mm திக்னஸ் எப்படி செய்வது என்று இப்போது பார்க்கலாம். இந்த பகுதியின் முடிவில் உங்களால் சிங்கிள் வி பட் ஜாயிண்டிற்காக கேஸ் கட்டிங் முறையில் பிளேட் எட்ஜஸை பெவல் செய்யவும். சிங்கிள் வி பட் ஜாயிண்டிற்காக கேஸ்கெட் பெவல் முனைகளை பொருத்தமான ரூட் ஃபேஸோடு கிரைண்ட் செய்யவும். பிளேட்ஸ்களை 2 mm உள்ள ரூட் கேப் மற்றும் பொருத்தமான டிசோர்ஷன் அலவன்ஸோடு அமைக்கவும். முழுமையான ஊடுருவல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள சிங்கிள் வி பட் ஜாயிண்டில் ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். பொருத்தமான ஃபியூஷன் மற்றும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அடைய இன்டர்மீடியேட் மற்றும் கடைசி கவரிங் ரன்ஸை டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பு குறைபாடுகள் மற்றும் யூனிஃபார்ம் ரூட் பெனட்ரேஷன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள ப்ரூ வெல்டை உங்களால் சோதிக்க முடியும். Now, let us look at the tools required for single V-butt joint. Steel rule, scribber, brick punch, ball pen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine, C-clamp. SMAW செய்முறையில் ஃப்ளாட் பொசிஷனில் சிங்கிள் வி பட் ஜாயிண்ட் ஆன் MS பிளேட் 10 mm திக்னஸை எப்படி செய்வதென்று இப்போது பார்க்கலாம். வரைபடத்திற்கு ஏற்றவாறு 2 10 mm தடிமான பிளேட்ஸை கேஸ் கட்டிங் முறையில் ஸ்ட்ரெயிட் கட் செய்து அதனை அளவிற்கு ஏற்றபடி கிரைண்ட் செய்யவும். ஒவ்வொரு பிளேட்டின் முனைகளையும் 30 டிகிரி ஆங்கிளில் கேஸ் கட்டிங் முறையில் பெவல் செய்து வரைபடத்திற்கு ஏற்றபடி ரூட் ஃபேஸை ஃபைல் செய்து பெவலை வெட்டவும். பிளேட்டுகளை அழுக்கு, தண்ணீர், ஆயில், கிரீஸ், பெயிண்ட் ஆகியவற்றிலிருந்து சுத்தம் செய்யவும். பின்னர் சரியான ரூட் கேப்புடன் பட் ஜாயிண்ட் வடிவில் பிளேட்டுகளை தலைகீழாக வைக்கவும். ஜாயிண்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் டிசார்ஷன் அலவன்ஸாக 1.5 டிகிரியை மெயின்டைன் செய்யவும். 2.5 mm மீடியம் கோட்டட் MS எலக்ட்ரோடை பயன்படுத்தி 110 ஆம்பியர்ஸ் கரண்ட்டை அமைக்கவும். DC வெல்டிங் மெஷினாக இருந்தால் எலக்ட்ரோட் கேபிளை மெஷினின் நெகட்டிவ் டெர்மினலோடு இணைக்கவும். முனைகளில் பிளேட்ஸின் பின்பக்கத்தில் டாக் வெல்ட் செய்யவும். லென்த் ஆஃப் டாக் 5 முதல் 10 mm இருக்க வேண்டும். டாக் வெல்டை டீஸ்லாக் செய்து சுத்தம் செய்யவும். டாக் வெல்ட் ஜாபை டேபிளில் ஃப்ளாட் பொசிஷனில் வைக்கவும். தி சிங்கிள் வி போர்ஷன் ஃபேஸிங் அப். ரூட் ரன்னை டெபாசிட் செய்து கிரேட்டரை நிரப்பவும். ரூட் ஃபேஸின் சரியான மெல்டிங் மற்றும் ரூட் பெனிட்ரேஷன் இருக்கும் விதமாக கீ ஹோலை மெயின்டைன் செய்வதில் கவனமாக இருக்கவும். 4 mm மீடியம் கோட்டட் எலக்ட்ரோட் மற்றும் 150 to 160 ஆம்பியர் கரண்ட்டை பயன்படுத்தி இரண்டாவது இன்டர்மினன்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். ஷார்ட் ஆர்க்கை மற்றும் எலக்ட்ரோடின் சரியான வீவிங்கை மெயின்டைன் செய்யவும். அளவுக்கு அதிகமான வீவிங்கை தவிர்த்து
சாதாரணமான டிராவல் ஸ்பீடை உறுதி செய்து கொள்ளவும். தேவைப்படும் போதெல்லாம் கிரேட்டரை நிரப்பி டீஸ்லாக் செய்யவும். இரண்டாவது ரன்னிங்கிற்கு பயன்படுத்திய அதே பாராமீட்டர் மற்றும் டெக்னிக்கை பயன்படுத்தி தேர்ட் கவரிங் ரன்னை டெபாசிட் செய்யவும். 1 - 1.5 mm உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை உறுதி செய்து கொள்ளவும். அண்டர்கட்டை தவிர்க்கவும். ஏதாவது மேற்பரப்பு வெல்ட் குறைபாடுகள் இருக்கிறதா என்று சோதிக்கவும். இப்போது SMAW செய்முறையில் இருக்கும் பொதுவான குறைபாடுகளை பற்றி பார்க்கலாம். வெல்டின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் பேரண்ட் மெட்டலில் உருவாகும் குரூவ் அல்லது சேனல் தான் அண்டர்கட் ஆகும். எலக்ட்ரோடில் இருந்து உருகிய மெட்டல் பேரண்ட் மெட்டலின் மேற்பரப்பின் மேல் அதனை உருக்காமல் ஃப்ளோ ஆகும்போது ஓவர்லேப் நடக்கிறது. ப்ளோஹோல் அல்லது கேஸ் பாக்கெட் என்பது கேஸ் என்ட்ராப்மென்ட்டினால் பீடுக்கு உள்ளே அல்லது வெல்டிங்கின் மேற்பரப்பில் உருவான பெரிய டயாமீட்டர் ஹோல். ஸ்பேட்டர் என்பது வெல்டிங் செய்யும்போது வெல்ட் மற்றும் பேஸ் மெட்டலோடு சேர்ந்து ஆர்க்கிலிருந்து வெளியே எரியப்படும் சிறிய மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆகும். எட்ஜ் ஆஃப் பிளேட் மெல்டிங். லேப் அண்ட் கார்னர் ஜாயின்ட்ஸில் மட்டுமே இந்த குறைபாடு இருக்கும். ஸ்லாக் அல்லது மற்ற நான் மெட்டாலிக் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் வெல்டுக்குள் மாட்டிக்கொள்வதுதான் ஸ்லாக் இன்க்ளூஷன். சிங்கிள் வி பட் ஜாயிண்டிற்காக கேஸ் கட்டிங் முறையில் பிளேட் எட்ஜஸை பெவல் செய்யவும். சிங்கிள் வி பட் ஜாயிண்டிற்காக கேஸ்கெட் பெவல் முனைகளை பொருத்தமான ரூட் ஃபேஸோடு கிரைண்ட் செய்யவும். பிளேட்ஸ்களை 2 mm உள்ள ரூட் கேப் மற்றும் பொருத்தமான டிசார்ஷன் அலவன்ஸோடு அமைக்கவும். முழுமையான ஊடுருவல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள சிங்கிள் வி பட் ஜாயிண்டில் ரூட் ரனை டெபாசிட் செய்யவும். பொருத்தமான ஃபியூஷன் மற்றும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை அடைய இன்டர்மீடியேட் மற்றும் கடைசி கவரிங் ரன்ஸை டெபாசிட் செய்யவும். மேற்பரப்பு குறைபாடுகள் மற்றும் யூனிஃபார்ம் ரூட் ரன் பெனிட்ரேஷன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள க்ரூ வெல்டை சோதிக்கவும்.